ஓம் சாந்தி. 11/4/2024 காலை முரளி. ஓம் பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம் பாபா நமக்கு முரளி சொல்றாரு. இறை மாணவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். பாபா சொல்றாரு, இது ஏற்கனவே இந்த டிராமா பிக்ஸ்டு உருவாக்கப்பட்டது. இந்த நாடகத்தில் இருந்து ஒரு ஆத்மா கூட விடுபட முடியாது. மோட்சம் யாருக்கும் கிடையாது. இப்ப நிறைய பேர் நம்ம கூட ஆரம்பத்துல நினைச்சோம், அப்பா இந்த இனிமேல்ட்டு எனக்கு பிறவியே தேவையில்ல, இதோட நான் என்ன பண்ணிடணும், பிறவி இல்லாத நிலைமைக்கு போயிடணும், அதாவது முக்தி அடைஞ்சிடணும், அதாவது அதுக்கப்புறம் எனக்கு பிறவியே இருக்கக்கூடாது, அப்படித்தான் நம்ம கூட நினைச்சோம். அப்புறம் இங்க பாபா நம்மளுக்கு சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. நினைக்கணும், அதாவது ஒரு ஒரு பறவை இப்ப பறந்து போகுது அப்படின்னா கூட இந்த டைம்ல அது பறந்துதான் போகணும் அப்படின்றது டிராமால பிக்ஸ்டா இருக்குது. அதனால எதையுமே மாத்த முடியாது. அதனால இங்க மோட்சம் யாருக்குமே கிடையாது அப்படின்னா சொல்லிட்டாரு. இந்த டிராமா அப்படியே சுத்தி அனாதி, அதுதான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு நல்லாவே புரிய வச்சிருக்காரு. இப்ப இதுல நம்ம தான் 5000 வருஷம் டிராமால நடிக்கிறோம். ஆனா இப்ப மத்தவங்க முக்தியில 2500 வருஷம் இருப்பாங்க. பாபா இந்த இது ஞானம் கேட்காதவங்க துவாபர யுகத்துல இருந்து வருவாங்க. மத்த தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க 2500 வருஷத்துல இருந்து அவங்களுக்கு முன்ன கூட ஒரு சில பேர் ஒரே பிறவி கூட இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கூட நமக்கு பாபா சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க ரொம்ப நேரம் என்ன பண்ணுவாங்க, முக்தி தாமத்துல இருப்பாங்க. அதான் பாபா சொல்லியிருக்காரு. 2-3 நாள் முன்னாடி கூட முரளியில சொன்னார். அதனால இது மோட்சம் யாருக்குமே கிடையாது. டிராமா பிக்சடு கண்டிப்பா நடிக்க வந்துதான் ஆகணும். அதுல பிறவி கணக்கு தான் இருக்கும் அப்படின்றார். கேள்வி உயர்ந்திலும் உயர்ந்த பதித்த பாவனர் பாபா எந்த விதத்தில் கள்ளங்கபடமற்றவர்? நம்மளுடைய பதித்த பாவனர் பாபா எந்த விதத்துல கள்ளங்கபடமற்றவர்? பதில் குழந்தைகளாக நீங்கள் அவருக்கு ஒரு பிடி அவல் கொடுத்து மாளிகை பெற்றுக் கொள்கிறீர்கள். பாபா கள்ளங்கபடமற்றவர், போலோநாத் இல்லையா? அவருக்கு பாருங்க, நம்ம ஒண்ணுமே கொடுக்கல, ஒரே ஒரு பிடி அவல் கொடுத்துட்டு ஆனா என்ன பண்ணிடுறோம், அந்த மாளிகை உலகத்துக்கே எஜமானனா அந்த மாதிரி நம்ம மாறிடுறோம். அந்த மாளிகையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதாவது அதனால்தான் பாபாவை கள்ளங்கபடமற்றவர் என்று சொல்கின்றோம். அப்ப இங்கெல்லாம் நம்ம ஏதாவது பாபா தான் என்னது வியாபாரியாச்சு இல்ல, நம்ம இந்த பழசெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட புதுசா வாங்கிக்கிறோம். அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் வாங்க முடியாது இல்லையா? நம்ம பழசை இங்க கொடுத்தாலும் அதுக்கு என்ன ரேட்டோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலா தான் நம்மளுக்கு இங்க கொடுப்பாங்க. ஆனா பாபா ஒண்ணுமே இல்லாத நம்மகிட்ட இந்த இத்து போன விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு, வேஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு பாபா நமக்கு எல்லாத்தையும் உயர்ந்த விஷயமா உலகத்துக்கே நம்மள எஜமானரா ஆக்குறாரு. அதனாலதான் பாபா கள்ளம் கபடம் இல்லாத இருக்காரு. நீங்க சொல்கின்றீர்கள் சிவபாபா என்னுடைய குழந்தை அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. சிவபாபா என்னுடைய, ஏன்னா பாபாக்கு நம்ம வாரிசாக்கிறோம் இல்லையா? அந்த குழந்தை அப்பேற்பட்டவர் யாரிடம் ஒருபோதும் வாங்குவதே இல்லை. அந்த குழந்தை எப்பேற்பட்டவர் அப்படின்னா, சிவபாபா யார்கிட்ட எதையுமே வாங்க மாட்டார் இல்லையா? நம்ம எதை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம நன்மைக்காக தான் கொடுக்குறோம், நமக்காக தான் நம்ம இங்க கொடுத்துக்கோம். சென்டருக்கே கொடுத்தாலும் அங்க இருக்கிறத நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். எப்போதும் கொடுக்கக்கூடியவர் யார்? எப்போதும் அவர் கொடுக்கக்கூடியவர் தான் நமக்கு. யார் எப்படிப்பட்ட கர்மம் செய்கிறீர்களோ அப்படிப்பட்ட பலனை அடைவார்கள் என்று பக்தியில் சொல்கின்றார்கள். அதுதான் பக்தியில சொல்றாங்க, என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பக்தியில அல்ப காலத்துக்கு தான் கிடைக்கிறது, ஞானத்தில் புரிந்து கொண்டு செய்கிறதுனால் சதா காலத்திற்கும் கிடைக்கிறதுன்னு பாபா சொல்லிட்டார். இங்க ஞானத்துக்கு வந்த பிறகு நீங்க செய்யறது சதா காலத்துக்கும் முழு கல்பத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. ஆனா பக்தியில அல்ப காலம்தான், என்ன செய்யறோமோ அது அடுத்த பிறவியில கிடைக்கும், அவ்வளவுதான். இப்ப இங்க என்ன செஞ்சாலும் அது சதா காலம்ட்டார் பாபா. அதனால எப்பவுமே முழு கல்பத்திற்கும் அதனுடைய இது நமக்கு சேரும். ஓம் சாந்தி. ஆன்மீகமான தந்தை ஆன்மீக குழந்தைகளோடு ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார். நம்ம தந்தை ஆன்மீகமான தந்தை நம்ம கிட்ட உரையாடல் செஞ்சுட்டு இருக்காரு. அல்லது ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, ராஜயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லையற்ற அப்பாவிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வந்துள்ளீர்கள். இப்ப தந்தைகிட்ட நம்ம ராஜயோகம் கத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதனால் பாபாவிடம் புத்தி செல்ல வேண்டும். நீங்க இங்க பாபா கிட்ட ராஜயோகம் கத்துக்க தானே வந்திருக்கீங்க. இப்ப கத்துக்கணும்னா என்ன பண்ணணும், புத்தி இங்கதானே இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு.
இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் பாபா வந்துதான் குழந்தைகளாக உங்களை ஆத்ம அபிமானியா மாத்துறாரு. நம்ம முன்னாடி ஆத்ம அபிமானியா தான் இருந்தோம். ஆனா இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஆத்ம அபிமானியா இல்லாம போயிட்டோம் துவாபர யுகத்துல இருந்து, இல்லையா? அதனால பாபா வந்து இப்ப இந்த சங்கம யுகத்துல நம்ம மாத்துறாரு. ஆத்ம அபிமானி மற்றும் தேக அபிமானி நிலையின் வித்தியாசத்தை பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப தேக அபிமானத்துல வாழ்ந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆத்மா அபிமானியா வாழ்ந்தோம். இப்ப பாபா வந்து நம்மளுக்கு அபிமானியா வாழறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா அந்த வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாபா சொல்றாரு. ஆத்மா தான் உடல் மூலமாக நடிப்பு நடிக்கின்றது என்று பாபா தான் புரியார். தேக அபிமானத்துல இருக்கிறதுனாலதான் இவங்க படிப்பிக்கின்றார் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைகளுக்கு படிப்புக்கு கூடியவர் நிராகாரம். அவருடைய யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னா சிவன் தான் சொல்லி கொடுக்குறாரு. நிராகாரம் அந்த தந்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. சிவ தந்தைக்கு தனக்கு என்று அவருக்கு உடல் கிடையாது. மற்ற அனைவரும் என்னுடைய உடல் என்று கூறுகிறார்கள். பாபா சொல்றாரு இது என்னுடைய உடல் அப்படின்ட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு வந்து உடல் கிடையாது. ஆனா இந்த மாதிரி சொல்றவங்க யாரு? சொல்வது யார்? இது என்னுடைய உடல்னு சொல்றது யாரு? ஆத்மா தானே சொல்லுதுன்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற அனைத்தும் உலகிய படிப்பு. நீங்க போய் மத்தெல்லாம் படிக்கிறீங்களே அது இந்த உலகத்துக்கான படிப்பு. அநேக விதமான பாடங்கள் இருக்கு. BA என்று எத்தனையோ பேர் இருக்கு. இதில் ஒரே பெயர் தான் உள்ளது. ஆனா இங்க வந்து ஒரே பெயர் தான். பாபா வந்து ஞானத்தை கத்து கொடுக்குறாரு. படிப்பும் ஒன்றுதான். கற்பிப்பவரும் ஒருத்தர் தான். இங்க நிறைய டீச்சர் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு டீச்சர் தான். சுயம் பகவானே வந்து சொல்லி கொடுக்குறாரு. படிப்பும் ஒரே படிப்பு தான். ஒரே தந்தை. அந்த நம்மளுடைய டீச்சர் வந்து நம்மளுடைய தந்தை. எனவே ஒரு தந்தையை மட்டும் தான் நினைக்கணும். அதனால நீங்க வேற எல்லா டீச்சரையும் இப்ப நிறைய டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா எல்லா டீச்சரும் நினைவுல இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு எல்லையற்ற தந்தையை பாடம் கற்பிக்கின்றார். அவர் பெயர் என்ன? அவர் பெயர் தான் சிவன். நேற்று கூட சதா சிவன் பாபா சொன்னார். அவர் பெயர் ரூபம் இல்லாதவர் அல்ல. அவருக்கு பெயர் கிடையாது, ரூபம் கிடையாது. இப்படிலாம் சில மதத்துல சொல்றாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. மனிதர்களுக்கு பெயர் தேகத்திற்காக வைக்கப்படுகின்றது. மனிதர்களுக்கு வந்து பெயர் எதுக்கு வைக்கிறாங்க? ஒவ்வொரு தேகம் எடுக்கும் போது ஒரு தேகத்துக்கு பெயர் வைக்கிறாங்க. இன்னாருடைய சரீரம் என்று சொல்வார்கள். ஒரு பெயரை சொல்லி இவங்களுடைய சரீரம் பண்ணுவாங்க. அது போல சிவபாபாவுக்கு என்று ஒரு பெயர் கிடையாது. ஏன்னா அவருக்கு சரீரம் கிடையாது இல்லையா? அதனால அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு தான் உடலுக்குன்னு பெயர் வைக்கிறாங்க. நிராகார தந்தை ஒருவர் தான். சிவன் தான் அவரோட பெயர். அவரு ஒரே ஒருத்தவர் பரமாத்மா நிராகாரா இருக்காரு, புள்ளியா இருக்காரு. அவருக்கு பெயர் சிவன் தான். பாடம் கற்பிக்க வரும்போதும் அவருடைய பெயர் சிவன் தான். அவருக்கு பெயர் மாறதே கிடையாது. அவர் பேர் எப்பயுமே சிவன் தான். இந்த சரீரம் அவருடையது அல்ல. இப்ப பிரம்மா பாபா உடல்ல வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த சரீரம் வந்து அவர் வரதுனால அவருக்கு பேர்லாம் வைக்கிறதும் கிடையாது. இது அவருடைய சரீரமும் கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்றார். பகவான் ஒருவர் தான். 10, 12 எல்லாம் கிடையாது. அவர் ஒருவர் தான். ஆனால் மனிதர்கள் அவரை 24 அவதாரமா சொல்றாங்க. நார்த் சைடு நம்ம 10 அவதாரம்னா நார்த் சைடு 24 அவதாரம் சொல்றாங்களே, அதான் பாபா சொல்றாரு. பாபா சொல்கின்றார் என்னை மிகவும் அலைய வைத்து விட்டார்கள். பாபாவே சொல்றாரு ரொம்ப அலைய வச்சுட்டாங்களாம். ஏன்னா எல்லாரும் வந்து இறைவனை தான் வேண்டுறாங்க. ஆனா எங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. பரமாத்மாவை கல்லு முள்ளு அனைத்துன்னு இருப்பதா சொல்லிவிட்டார்கள். அதனால பாபா சொல்றாங்க என்னை இந்த மாதிரிலாம் அலைய வச்சுட்டாங்க, எங்க பார்த்தாலும் நான் இருக்கேன்ட்டு. பக்தி மார்க்கத்தில் தான் எப்படி அலைகின்றார்களோ அப்படியே என்னையும் அலைய வைத்து விட்டார்கள் பாபா. அவங்க எப்படி எங்க பார்த்தாலும் அலைஞ்சு எங்க போனா கிடைக்கும்னு எங்க பார்த்தாலும் சுத்துறாங்களோ, அந்த மாதிரி என்னையும் இந்த மாதிரி அங்க இருக்காரு இங்க இருக்கான்னு அலைய வச்சுட்டாங்கன்றார். நாடகத்தின்படி அவர்கள் பேசும் விதம் கூட எவ்வளவு இனிமையாக உள்ளது. பாபா சொல்றார் நாடகப்படிதான் எல்லாமே. அவங்க பேசும் விதம் கூட எவ்வளவு இனிமையா இருக்கு. பாபா சொல்கின்றார் என் மீது எல்லோரும் எவ்வளவு அபகாரம் செய்கின்றார்கள். பாபா சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி நல்லா அழகா லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அழகா பேசுறாங்களே தவிர ஆனா எவ்வளவு அபகாரம் செய்யறாங்க. பாபாவுக்கு வந்து பாபா கல்லுன்னு இருக்கிறார் முள்ளுன்னு இருக்கிறார் சொல்லி எனக்கு எவ்வளவு அபகாரம் பண்ணிட்டாங்க, எவ்வளவு அவதூறு சொல்கின்றார்கள். பாபா நாங்கள் கைமாறு கருதாமல் சேவை செய்கின்றோம். பாபா சொல்கிறார் என்னை தவிர யாருமே கைமாறு கருதாமல் சேவை செய்ய முடியாது. இப்ப அவங்கெல்லாம் வந்து உலகாய சேவையெல்லாம் செய்யறவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அதனால ஏதாவது யூஸ் கூட இருக்கலாம். ஆனா ஏன்னா உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு சேவை செஞ்சா அதுக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய பலன் ஒரு அல்ப காலத்துக்காச்சும் கிடைக்கும்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப ஆனா பாபா தான் சொல்றாரு என்ன தவிர யாருமே வந்து கைமாறு கருதாமல் சேவை செய்ய முடியாது. ஏன்னா பாபா வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து
விஷக்கடல்ல இருக்கிறவங்கள நம்மள பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போறாரு. சத்தியுகத்துல கூட நம்ம தான் போய் இருக்க போறோம், பாபா இருக்க மாட்டாரு. அதுதான் பாபா அது வந்து நம்மள்ட்ட எந்த கைமாறும் இல்லாம சேவை செய்யறாரு. அதனால உலகத்துல யாரும் அவரை தவிர இந்த மாதிரி இந்த வார்த்தையை சொல்லவே முடியாதுன்னு பாபா சொல்றாரு. யார் என்ன செய்வார்களோ அதற்குரிய பலன் அவசியம் கிடைக்குது. இப்போது உங்களுக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கிறதுன்னு பாபா சொல்றார். பக்தியுடன் பலன் கூட பகவான் தருவார் என்று சொல்கிறார்கள். பக்தியிலையும் சொல்றாங்க பகவான் தருவார். ஏனென்றால் பகவான் தான் என்னது ஞான கடல். ஞானம் முழுசும் அவருக்கு தானே தெரியும். பக்தியை பக்தியில் வந்து கல்பமாக நீங்கள் கர்ம காண்டம் செய்து வந்தீர்கள். அதாவது செயல் வடிவுல பக்தியில வந்து எல்லாம் செயல்ல செஞ்சுட்டு இருந்தீங்க பக்திய. இப்போது ஞானம் அது செயல்ல தானே. விரதம், நிறைய தூய்மைப்படுத்துற இது, அந்த மாதிரி நடந்து போறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எல்லாமே வந்து செயல் மூலமா செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போது இது ஞானம் என்ற படிப்பு. இங்க வந்து நீங்க படிக்கணும். இந்த ஞானத்துல வந்து படிக்கணும். இந்த படிப்பு ஒரே ஒரு முறை ஒரு தந்தையிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. இந்த படிப்பு பாருங்க வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த பரமாத்மா தந்தையே வந்து நம்மளுக்கு படிப்பிக்கிறாரு. பாபா வந்து புருஷோத்தம சங்கமயுகத்தில் ஒரே ஒரு முறை வந்து உங்களை புருஷோத்தமராக மாற்றி செல்கின்றார். பாபா இந்த புருஷோத்தம, அதாவது புருஷ ஆத்மா உத்தமாவர இந்த இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் ஆத்மா உத்தமமா ஆகுது. அந்த டைம்ல வந்து உங்களை புருஷோத்தமனா மாத்திடுறார், உத்தமர்களா மாத்தி செல்கின்றார் ஆத்மாவை. இது ஞானம். அது பக்தி. அரை கல்பமா நீங்க பக்தி செஞ்சீங்க இது வரைக்கும். இப்போது பக்தி யார் செய்யவில்லையோ அவர்களுக்கு மனதில் ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு வந்து இங்க வந்துட்ட பிறகு பக்தி செய்யலைன்னா உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தயக்கம் வருதான். பக்தி செய்யவில்லை, எனவேதான் இவர் இறந்து விட்டார், நோய் வந்து விட்டது அப்படிலாம் நினைக்கிறாங்களாம். ஐயோ நம்ம பக்தி செய்யாத விட்டுட்டோம், அதனாலதான் நமக்கு வந்து இந்த கஷ்டமே வந்துச்சு, இந்த பிரச்சனையே பக்தி செய்யாத போனனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பாபா அதான் சொல்றாரு, நம்மளுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சில பேர் நினைக்கிறாங்களாம். அதுல வந்து நிச்சய புத்தி இருக்கவங்களுக்கு தெரியும், சுயம் இறைவனே வந்து அந்த இறைவனே வந்துட்டாரு, அவர் யாருன்னு பார்த்துட்டோம், அவர் சொல்ற வழிபடிதான் நடக்கிறோன்றவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வராது. ஒருவேளை நம்ம சில பேர் வந்து இன்னும் முழுமையா மாறாத இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அவங்கதான் அப்படியே அவங்க நினைக்கிறாங்க நிறைய பேரு அப்படின்ட்டு சொல்றாரு பாபா. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. பாபா சொல்றாரு அந்த மாதிரிலாம் கிடையாது. பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, பதித்தமான எங்களை தூய்மை செய்து அனைவருக்கும் சத்கதி வழங்குங்கள் என்று என்னை அழைத்தீர்கள். நீங்க தான் என்ன கூட்டிங்க, பதித்த பாவனை ராம்ட்டு கூட்டிங்க இல்லையா, அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். இப்போது நான் வந்துள்ளேன். பக்தி வேறு, ஞானம் வேறு. பக்தியால் நீங்க அரை கல்பம் இரவு ஏற்படுகிறது, பக்தி வேற ஞானம் வேறு அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பக்தியால வந்து அரை கல்பம் என்னதான் கிடைக்குது, இரவு தான் ஏற்படுது. பக்தி செஞ்சு செஞ்சு நீங்க இறங்கிதான் வந்தீங்க, நீங்க மேல போல. ஆனா இப்ப ஞானத்துக்கு வந்த போது நம்ம என்ன பண்ண போறோம், மேல போறோம். இப்ப அடுத்தது சத்தியுகத்துக்கு போறோம். பக்தி செய்யும் போது மட்டும் யார் வீட்லயும் எந்த இறப்பும் நடக்காதா என்ன? பக்தி அதிகமா செஞ்சவங்க வீட்டுல எந்த இறப்பும் ஏற்படாதா என்ன? இருக்குது இல்லையா? அது நமக்கே தெரியும். இதெல்லாம் வந்து பக்தி செய்யாதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஞானத்துக்கு வந்தனால சில பேர் சொல்லுவாங்க, இவங்க வந்து பக்தி செய்யல அதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஓவரா சாமி கும்பிடுறாங்க அதனாலதான் இவங்களுக்கு பிரச்சனையே வந்துச்சு அப்படி சொல்றவங்களும். அதாவது நம்ம பக்தி செஞ்ச காலத்துல நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தது இல்லையா, அப்ப சொன்னவங்க இருக்கிறாங்க, இவங்க ஓவரா வந்து பக்தி செய்யறாங்க, அதிகமா பக்தி செஞ்சாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படியும் சொன்ன ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா. நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அதை வந்து பாபா இங்க புரிய வைக்கிறார். பாத்தீங்கன்னா பக்தியில இரவுதான் வந்துச்சு, பக்தி செஞ்சு செஞ்சு நம்ம கீழே இறங்கிதான் வந்தோம். ஞானத்தால் அரை கல்பம் பகல் வருகிறதுன்னு பாபா சொல்றாரு. ஆனா நீங்க இந்த ஞானத்தால என்ன ஆக போகுது, நீங்க ஞானத்துக்கு வந்தனால முழு உலகத்துக்குமே விமோசனம்ன்றார் பாபா. ஆக்சுவலா நீங்க உங்களை மாற்றம் செய்றீங்களா, அப்ப முழு உலகமுக்குமே நீங்க நல்லது செய்றீங்க அப்படின்றார். அதன் மூலம் என்ன வரப்போகுது, பகல் வரப்போகுது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் இரண்டுமே எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு பாபா சொல்றார். இது ரெண்டுமே வேற வேற. ராவணராஜ்யம் வேற, ராமராஜ்யம் வேற. இரண்டுமே சமயம் மிக சரியானதே, கரெக்டா தான் நடக்குது எல்லாமே அப்படின்னு பாபா சொல்றார். எல்லா சமயம் சரியானதே. இந்த சமயத்தில் போகியாக இருக்கும் காரணத்தினால் இனவிருத்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த யோகியா இருக்காங்க, யாரும் கர்ம யோகியா இல்ல,
தூய்மையா இல்ல, கர்ம போகியா இருக்கிறதுனாலதான் இனம் அதிகமாயிட்டே போகுது. ஆயிலும் அதனாலதான் என்ன ஆயிட்டே போகுது, குறைந்துகிட்டே போகுது. எனவே இனவிருத்தி அதிகாமல் இருப்பதற்காக இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க கவர்மெண்ட்ல. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், இவ்வளவு பெரிய உலகத்தை குறைப்பது என்பது பாபாவுடைய வேலை மட்டும்தான். அதனால என்னென்னவோ செய்யறாங்க, இந்த மாதிரி எப்படியாவது இனவிருத்திய கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட். ஆனா பாபா சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் குழந்தைகளே, இத யாரால கட்டுப்படுத்த முடியும்னா பாபா தான் கட்டுப்படுத்த போறாரு. ஏன்னா இப்ப என்ன ஆக போகுது, முழு உலகமும் தூய்மையாக போகுது. அப்புறம் சத்தியுகத்துல குறைவான பேர் தான் அங்க வருவோம். பாபா வருவதே குறைப்பதற்காக தான். பாபா அதர்மத்தை அழித்து சிருஷ்டியை குறைத்து விடுங்கள் என்று அழைக்கும் செய்யறாங்க. இறைவனை கூப்பிடுறாங்க, இந்த அதர்மத்தை அழிச்சு சிருஷ்டியை செழிக்க செய்யுங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. பாபா எத்தனை பேர் குறைக்கின்றார் என்று எவ்வளவு பேர் அவர் குறைக்க போறாருன்னு தெரியாது இல்லையா. இந்த முழு உலகமும் விநாசம் நடக்கும். அதாவது அப்ப சுத்தியுள்ள கண்டம்லாம் கண்டிப்பா விநாசம் ஆயிடும்ட்டார் பாபா. பாரத கண்டத்துல மட்டும் ஒரு சில பேர் மட்டும் மிஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. அவங்க மூலமாதான் என்ன வரும், சத்தியுகம் வரப்போகுதுன்ட்டு பாபா சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கை சீற்றம் இதெல்லாம் பாரத கண்டத்திலயும் வரும் தான். ஆனா கொஞ்சம் பேரை மட்டும் பாபா அங்க வச்சிருப்பாரு. அவங்க மூலமா சத்தியுகத்துல சத்தியுகமே உருவாகும். பாபா சொல்றாரு, குறைந்த மனிதர்களே மீதம் இருப்பார்கள். மீதம் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவார்கள். அவ்வளவுதான், மிச்சம் இருக்கவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு போயிடுவோம். பிறகு வரிசைக்கிரமாக நடிக்க வருவார்கள். அங்கிருந்து எல்லாருமே வரிசைக்கிரமா அவங்கவுங்க பாட்டு எப்பயோ அதை நடிக்கிறதுக்காக வருவாங்க. நாடகத்தில் எவ்வளவு தாமதமாக வர வேண்டுமோ அவ்வாறே வீட்டில இருந்தும் தாமதமா தான் வருவாங்க. அதான் சொல்லிட்டாரு, அவங்கவுங்க பாட்டு எப்ப இருக்கோ அப்பதான் வருவாங்க. தன் தொழில்கள் அனைத்தையும் முடித்து கொண்டு வருவார்கள். எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வருவாங்க. நாடக நடிகர்களும் கூட தன்னுடைய தொழிலை செய்கிறார்கள். நம்ம டிராமால கூட இப்படிலாம் தான் நடக்குது. நாடக நடிகருக்கு கூட தன் நேரத்திற்கு ஏற்ப நடிக்க அந்தந்த பாட்டு எப்பப்போ அப்பப்பதான் வருவாங்க. நீங்க கூட அப்படிதான். யாருக்கு கடைசியில் நடிப்பு இருக்குமோ அவர்கள் கடைசியில் தான் வருவாங்க. லாஸ்டா ஒரு பிறவி எடுக்கிறவங்க கூட இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. முதலில் ஆரம்பத்தில் நடிப்பவர்கள் சத்தியுகத்துக்கு வந்து விடுவாங்க. அப்ப யாரெல்லாம் முதல்ல நடிக்கணும்னு இருக்காங்களோ அவங்க எல்லாம் சத்தியுகத்துக்கே வந்துருவாங்க. கடைசியில் வருபவர்கள் பாருங்கள், இப்போது கூட வந்து கொண்டே இருப்பாங்க. இப்ப கூட வந்துகிட்டே இருக்காங்களா, அவங்க கடைசியில வராங்கன்னு பாபா சொல்றாரு. இப்படியாக பல பேரு கிளைகள் கடைசி வரை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய கிளைகள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய தர்மங்கள் வந்தது, நிறைய சபை அப்படி நிறைய பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. தர்மங்கள்ல இருந்து கிளைகள் கூடன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞான விஷயங்கள் புரிய வைக்கப்படுகின்றது. காலையில் நினைவில் அமர்கின்றீர்கள், அது பயிற்சி. பாபா நினைக்கிறது அது பயிற்சி. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைக்கணும். யோகம் என்று வார்த்தையை விட்டு விடுங்கள். யோகா செய்யணும் நினைக்காதீங்க. ஒண்ணும் இல்ல, தந்தையா அதை நினைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இதில் குழப்பம் வந்து விடுகிறது. யோகம் அப்படின்னு நினைக்கும் குழப்பம் வந்துடுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தன்னை ஆத்மா நினைச்சு தந்தையை நினைங்கன்றார். எங்களுக்கு யோகம் வரவில்லை என்று சொல்கிறார்கள். பாபா சொல்றாரு, அட குழந்தாய், நீ தந்தையை நினைக்க முடியாதா? உன்னால தந்தையை நினைக்க முடியாது, அதை போய் யோகா வரலன்னு சொல்றியே, இப்படி சொல்வது நல்ல விஷயமான்னு பாபா கிடைக்க சொல்றாரு. நினைக்கவில்லை என்றால் எப்படி தூய்மை ஆவீர்கள்னு பாபா சொல்றாரு. நினைக்கலன்னா நீங்க எப்படி தூய்மை ஆவீங்க? பாபா தான் தூய்மையாக்க கூடியவர். பாபா நாடகத்தின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. இது பல்வேறு தர்மங்களையும் பல்வேறு மனிதர்களையும் கொண்ட மரம். இந்த சிருஷ்டி மரத்தை பத்தி பாபா சொல்றாரு. இது பல்வேறு தர்மங்கள் இதுல இருக்காங்க, பல்வேறு மனிதர்கள் கொண்ட இது ஒரு மரம். இதுல விதை ரூபமா சிவபாபா இருக்காரு. இந்த சிருஷ்டியில் உள்ள அனைத்து மனிதர்களும் நடிகர்கள் தான். இதுல இருக்கவங்க எல்லாம் நடிச்சுட்டுதான் இருக்காங்க. எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க கணக்கெடுக்கிறாங்கல்ல. ஒரு வருடத்தில் இத்தனை கோடி பிறக்கும் இப்படிலாம் கணக்கெடுத்து சொல்றாங்க. பிறகு அவ்வளவு இடம் எங்கே இருக்குது? பாபா சொல்றாரு, இப்படிலாம் பிறக்கும் இன்னும் அதிகமா ஆகுன்றாங்களே, எங்க அவ்வளவு இடம் இருக்கு? பாபா சொல்கின்றார், நான் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வந்திருக்கின்றேன். இது இப்படியே போக முடியாது இல்லையா, அதனால நான் எண்ணிக்கைய இதோட கட்டுப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். எப்போது அனைத்து ஆத்மாக்களும் மேலிருந்து வந்து விடுகிறார்களோ அப்போது நமது வீடே காலி ஆகின்றது. பாபா சொல்றார், மேல இருந்து எல்லா ஆத்மாக்களும் நடிக்க வந்துச்சுன்னா பாருங்க, நம்ம வீடே அங்க காலி ஆயிடுச்சு, யாருமே இல்லை அப்படின்றார் பாபா. மீதம் உள்ள சிலரும் வந்து விடுகின்றனர். அவ்வளவுதான், காலி ஆயிடும், வீடே அங்க காலி ஆயிடும். மரம் ஒருபோதும் காய்ந்து போவதும் இல்லை, வளர்ந்து கொண்டே வருகிறது. பாபா ஒருபோதும் மரம் காய்ஞ்சு போறதே இல்லை, வளர்ந்துகிட்டே இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. அப்படியே மரம் என்ன ஆயிடுது, தர்மமா மேல வரைக்கும் வளர்ந்துனே இருந்துச்சுல. இப்ப பாபா இறுதியில் அங்க யாரும் இல்லாத போது இங்கிருந்து அனைவரும் மேலே செல்வார்கள்.
அவ்வளவுதான், அங்க எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்ட்டா அப்பயும் காலியா இருக்கா, திரும்ப இங்க இருந்து எல்லாரும் எங்க போயிடுவாங்க, மேல போயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. புதிய உலகில் எவ்வளவு குறைவா இருந்தாங்க. சத்தியுகத்துல ஆரம்பத்துல வெறும் 9 லட்சம் பேர் தானே இருந்தாங்க. இப்போது எவ்வளவு அதிகம் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா இப்ப பாரு எத்தனை கோடி பேர், 800 கோடி பேர் இருக்கிறோம் இல்லையா, 720 கோடி பேர் சொல்லியிருக்காங்க. சரீரம் அனைவருக்கும் மாறிக்கொண்டே இருக்கின்றது பாபா சொல்றாரு. ஆனா அப்பப்ப சரீரம் எல்லாருக்கும் மாறிடுது. அதுவும் ஒவ்வொரு கல்பமும் எத்தனை பிறவி எடுத்தாங்களோ அப்படியே எடுப்பார்கள். அதுக்குள்ள எத்தனை பிறவி எடுத்தாங்களோ அத்தனை பிறவி தான் எடுப்பாங்க. ஒன்றுமே மாறாது டிராமாலன்றார். இந்த உலக நாடகம் எப்படி இயங்குகின்றது, இதை பற்றி தந்தையை தவிர வேற யாரும் சொல்ல முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த இந்த உலக நாடகம் இதை வேற யாரும் சொல்ல முடியுமா, இது எவ்வளவு தூரம் எப்படி நடக்குது அப்படின்னு முடியாது இல்லையா, அது பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, குழந்தைகளில் கூட வரிசை கிரமமாக அவரவர் முயற்சிக்கேற்ப புரிய வைக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. எல்லாருமே அவங்கவுங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் ஞானத்தை புரிய வைக்கிறாங்க சொல்றாரு. இந்த எல்லையில்லாத நாடகம் எவ்வளவு பெரியது பாபா சொல்றாரு. இந்த எல்லையில்லாத நாடகம் இருக்குல்ல, எவ்வளவு பெருசு பாருங்க, பெரிய டிராமா, 5000 வருஷம் டிராமா இது. அது நம்ம சினிமா பாக்குறோம்ல, 3 மணி நேரம் தான், 2.5 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் சினிமா பாக்குறோம். இது பாருங்க எல்லையற்ற சினிமா. இது 5000 வருஷ நாடகம், ரொம்ப பெருசா இருக்கு. பாபா சொல்றாங்க, இந்த எல்லை இல்லாத நாடகம் பாருங்க எவ்வளவு பெருசு, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனை சொல்லி பாபா சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லையில்லாத தந்தை ஞான கடல் ஆனவர். எல்லையில்லாத தந்தை பாருங்க, அவர் ஞானத்துல கடலா இருக்கிறாரு. மற்ற எல்லாம் எல்லைக்குட்பட்டதுதான், மற்ற விஷயம் எல்லாமே எல்லைக்குட்பட்டதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. வேத சாஸ்திரங்கள் எல்லாமே உருவாக்குகின்றார்கள், அதை விட அதிகமாக எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வேத சாஸ்திரங்கள்லாம் எவ்வளவு உருவாக்குறாங்க, அதை விட அதிகமான எதுவுமே நம்மள உருவாக்க முடியாது, அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்களாம். நீங்கள் எழுதி கொண்டே சென்றால் ஆரம்பத்திலிருந்து இதுவரை எவ்வளவு பெரிய கீதையாகிவிடும். பாபாவுடைய முரளி எடுத்து நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு பெரிய கீதை ஆயிடும்னா, அதை அச்சிடப்பட்டால் கூட ஒரு வீட்டை விட ஒரு பெரிய கீதை உருவாகிடுமா. எல்லாத்தையும் சேர்ந்து அச்சிடப்பட்டால் ஒரு வீடை விட பாத்தீங்கன்னா பெரிய கீதை உருவாகிடும் சொல்லி பாபா சொல்றாரு. எனவேதான் புகழ் பாடப்படுகின்றது. காட்டு மரங்களை எல்லாம் எழுதுகோளாக்கி ஆக்கினாலும், கடல் நீரையே மையாக்கினாலும் எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை கூட இருக்குது. பாபாவுடைய அந்த ஞானத்தை எழுதி முடிக்க முடியாத அந்த அளவுக்கு காட்டு மரத்தையே நம்ம பேனாவாக்கி, கடல் நிறைய அதுல மையா ஊத்தி, நம்ம பேப்பர் வானத்தையே பேப்பர் ஆக்கி எழுதினா கூட இந்த ஞானத்தை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட இருக்குதான். பாபா சொல்றாங்க, இருப்பினும் இந்த சிட்டுக்குருவியானது கடலையே விழுங்கி விட்டது என்று இப்படியும் சொல்லப்படுகின்றது. அப்படியும் சொல்றாங்களா, சிட்டுக்குருவி ஒரு கடலை விழுங்கிடுச்சுன்னு. பாபா சொல்றாரு, நீங்க தான் அந்த சிட்டுக்குருவிகள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா ஞான கடலை நீங்க முழுங்கிட்டீங்க பாருங்க, தினம் எவ்வளவு ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, புத்தியில எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாரு பாபா. ஞான கடலில் உள்ள ஞானம் முழுவதுமே விழுங்கி கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க. இப்ப பாபா தான் ஞான கடலா வந்திருக்கிறாரு, அவரோட ஞானம் முழுசுமே நம்ம தான் இப்ப முழுங்கிட்டு இருக்கிறோமா பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் பிராமணன் ஆகிவிட்டீர்கள். இப்போ நம்ம பிராமணன் ஆயிட்டோம். உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. நமக்கு இந்த ஞானம் கிடைச்சனால நம்ம பிராமணன் ஆயிட்டோம். ஞானத்தால் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஞானத்தினால நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நம்ம எப்படி வந்தோம், எப்படி பிறந்தோம், நம்ம அடுத்து எங்க போறோம், இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியாம இருந்தது இல்லையா, இப்ப எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சு சொல்லி பாபா சொல்றாரு. கல்பமும் நீங்கள் இங்கே பாடம் படிக்கின்றீர்கள். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கும் ஒரு தடவை இதே மாதிரிதான் நம்ம நடிப்பு முடிச்சுட்டு நம்ம அந்த கலியுக கடைசி பிரிவுல பாபா நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி பாடம் படிக்க வைக்கிறாரு. நீங்க இதே மாதிரிதான் கல்பமா பாடம் படிக்கிறீங்க சொல்லி பாபா சொல்றாரு. இதுல எதுவுமே அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இதுல எதுவுமே அதிகமா கூட குறைச்சலா எதுவுமே இருக்க முடியாது சொல்றாரு பாபா. ஒருவர் எவ்வளவு முயற்சி செய்கிறாரோ அதற்குரிய பலனை அடைகின்றார். ஒவ்வொரு கல்பமும் யாராரு எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறாங்க, எந்த அளவுக்கு முரளி கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு பலன் கண்டிப்பா அடையறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருவரும் நாம் எவ்வளவு முயற்சி செய்து எந்த அளவுக்கு பதவி அடைய தகுதியாளர் ஆகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். நமக்கே தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம், எந்த அளவுக்கு பதவி அடைய தகுதி ஆகிறோம்ட்டு புரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்றாரு பாபா. பள்ளியில் கூட வரிசைகரமாக தான் தேர்வில் தேர்ச்சி அடைகின்றார்கள். அப்ப சாதாரண ஸ்கூல்லே பாருங்களேன், வரிசைகரமாக ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு அப்படிதானே தேர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிதான் இங்கே சூரிய வம்சியாகவும் சந்திர வம்சியாகவும் மாறுகின்றனர். அதே மாதிரிதான் இங்க நம்ம பாபாட்ட படிக்கிறோம். யாரெல்லாம் நல்லா ஞானம் கேட்டு நல்லா தாரணை பண்ணி வாழ்க்கையில அதை அப்ளை பண்றாங்களோ, அந்த எல்லா டெஸ்டும் எப்படி பாஸ் பண்றாங்களோ அவங்க சூரிய வம்சியா ஆவாங்க.
யாரெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் பேப்பர்ல கொஞ்சம் அப்படி இப்படி ஆடி ஆடி வில் அம்பை வச்சு போராடி இருக்காங்களோ அவங்க சந்திரவம்சி ஆயிடுவாங்க, ராமர் சீதாவா ஆயிடுவாங்க, மாறுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. தோல்வி அடைபவர்கள் சந்திரவம்சி ஆகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ராமர் கையில் அம்பு ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது? வரலாற்றில் பயங்கரமான ஆயுதமாக காண்பித்து விட்டார்கள். வரலாற்று பாருங்க, வில்லம்ப அப்படியே பயங்கரமான ஆயுதமா காமிச்சிருக்கிறாங்க. அவையெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம தான் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரா போராடிட்டு இருக்கணும். மாயாட்ட வந்து தோத்து போறது, அது ஜெயிக்குது, நம்ம தோத்து போறோம், மல்யுத்தம் மாதிரி நடந்துட்டு இருக்குது இல்லையா. அப்புறம் நம்ம ஜெயிப்போம், ஒரு சில டெஸ்ட் பேப்பர் பாஸ் பண்ணுவோம், ஒரு சில டெஸ்ட் பேப்பர் ஃபெயில் ஆயிடுவோம். அப்ப அந்த மாதிரி நம்ம மாயா கூட நமக்கு போர் நடந்துட்டு இருக்குது. போராடி போராடி என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறோம்ல. இதுதான் வந்து அந்த வில்லம்பா பாபா காமிச்சிருக்காங்க, ராமரை காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. எப்படிப்பட்ட கர்மம் செய்கின்றோமோ அதற்கான பலனும் அப்படியே கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும், கர்மானாலே நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு வரும், அந்த மாதிரி பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் சொல்றாரு பாபா. ஒரு மருத்துவமனை கட்டினார்னா அவருக்கு அடுத்த பிறவில நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். ஒருத்தர் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாருன்னா அவர் தெரிஞ்சுக்கலாம், அவர் வந்து போன பிறவில ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாரு, நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டல்ல பயனடைஞ்சிருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் அடைஞ்சிருப்பாங்க. அதனால அவர் ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து அவருக்கு அடுத்த பிறவில கிடைக்குது. யாராவது தர்மசாலை பள்ளிகள் எல்லாம் கட்டினாங்கன்னா அவர்களுக்கு அல்பகால சுகம் கிடைக்கும். அந்த அல்பகாலம் அந்த பிறவிலே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இங்கு குழந்தைகள் வரும்போது அவர்களை பார்த்து பாபா உங்களுக்கு எத்தனை குழந்தை என்று கேட்கின்றார். அப்போது சொல்கின்றனர். இப்ப பாபா நம்மள்ட்ட கேக்குறாரு, இந்த குழந்தைகள் அவங்க பாபா கிட்ட வரும்போது கேக்குறாரு, உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்டோடனே அப்போது அவங்க வந்து லௌகீக குழந்தைகள் 3 சொல்றாங்க. சிவபாபாவும் ஒரு குழந்தை, ஏனென்றால் அவர் ஆஸ்தி தரவும் செய்கின்றார். பாபா சொல்றாரு 3 குழந்தைன்னு சொல்லாதீங்க, 4 குழந்தைன்னு சொல்லுங்க. ஏன்னா சிவபாபாவும் உங்களுக்கு ஒரு குழந்தை, ஏனென்றால் அவரு ஆஸ்தி தரவும் செய்கின்றார், பெறவும் செய்கின்றார். உங்கள்ட்ட இருக்கிறத வாங்கிட்டு அவரு உங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு சொல்லி பாபா சொல்றாங்க. கணக்கு வைக்கின்றார், அவருக்கு என்ன பெறுவது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிறாரு, ஆனா அவர் எதையும் வாங்கிக்கிறது கிடையாது. அவர் தான் வள்ளலா இருக்கிறார் இல்லையா, அவரோ வள்ளலாக இருக்கின்றார். நீங்கள் தான் பிடி அவளை கொடுத்து விட்டு மாளிகை அடைகின்றீர்கள். நீங்க சுதாமாவோட உதாரணம் இருக்கு இல்லையா, பிடி அவளை கொடுத்துட்டு கிருஷ்ணர்கிட்ட மாளிகை அடைஞ்சாருன்னு. அந்த மாதிரி நம்ம இப்ப நம்மளால முடிஞ்ச உடல் மனம் பொருள்ல என்ன முடியுதோ அதை பாபாட்ட கொடுக்குறோம், பிடி அவள் மாதிரி கொடுக்குறோம். மாளிகையே பாபா நமக்காக சொர்க்கத்துல கொடுத்துட்றாரு. இங்க என்ன செய்யறோமோ அப்படியே நமக்கு ரிட்டர்ன் வந்து அடுத்த பர்த் 21 பிறகு கிடைச்சிருது. உடனே பாபா சொல்றாங்க, எனவே அவர் கள்ளம் இல்லாதவர், கள்ளம் கவடமற்றவர் இல்லையா. ஒண்ணுத்துக்கு அதை வாங்கிட்டு எவ்வளவு கொடுக்குறாரு பாருங்க. அதனால அவர் கள்ளம் கவடம் இல்லாதவர், பதீத பாவனன், ஞான கடல் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போது பாபா சொல்கின்றார், இந்த பக்தியின் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றேன். இப்ப இந்த சுதாமாவோட உதாரணம் இது எல்லாமே சொல்றாங்களே, இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கிற உதாரணம் தானே. இதோட சாரத்தெல்லாம் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாருங்க, உண்மையான விஷயத்த நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்குன்னு சொல்றாரு பாபா. பக்தியின் பலன் அற்ப காலத்துக்கானது. நீங்க பக்தி செஞ்சு கோயிலா அலைஞ்சிங்களே, அது அற்ப காலத்துக்கானது தான். ஆனா இது வந்து நமக்கு வந்து 21 பிறகு சுகம் இப்ப கிடைக்குது. சன்னியாசிகளும் இந்த சுகத்தை காக்கையின் எச்சிலுக்கு சமம் என்று சொல்கின்றனர். சன்னியாசிகள் சொல்லுவாங்க, இந்த உலகாய விஷயங்கள் சுகம்லாம் வந்து என்னது, ஒரு காக்கை எச்சிலுக்கு சமம்னு சொல்லுவாங்க. எனவே வீடு வாசலை திறந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, காட்டுக்கு சென்று விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. எங்களுக்கு சொர்க்க சுகமே வேண்டாம், அங்கே சென்றால் மீண்டும் நரகத்திற்கு வர வேண்டும், எங்களுக்கு மோட்சம் வேண்டும் சொல்லி சன்னியாசிகள் சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு வந்து பிறப்பிறப்பே எங்களுக்கு வேண்டாம், நாங்க மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இது எல்லையில்லாத டிராமா, நாடகம். இந்த நாடகத்துல இருந்து ஒரு ஆத்மா கூட விடுபட முடியாது என்பதை நினைவில் வையுங்கள். யாருமே நீங்க வந்து என்னால நடிக்க முடியல நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரோலை நடிக்கிறதுக்கு நம்ம தான் வந்தாகணும். அதனால வந்து அந்த பார்ட்டு இப்ப சன்னியாசினா அவர் சன்னியாசியா அவர் நடிக்கிற பார்ட்டை வேற யாரும் நடிக்க முடியாது, அவரே தான் வந்து நடிக்கணும். அவர் மோட்சன்றதே கிடையாது. யாருமே இந்த நாடகத்துல இருந்து விடுபட முடியாது. ஈவன் பரமாத்மாவே விடுபட முடியாது, அவரே வந்துதான் ஆகணும். கடைசியில வந்து பிரம்மா உடல்ல பிரவேசிச்சது நமக்கு ஞானம் கொடுக்குற பார்ட்டு கூட அவர் நடிச்சுதான் ஆகணும். அப்புறம் எப்படி ஒரு ஆத்மா கூட பாபா சொல்றாரு விடுபடவே முடியாது என்று நினைவில் வைங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது முன்பே அமைக்கப்பட்டு விட்ட நாடகம், இது எல்லாமே ஏற்கனவே உருவாக்கப்பட்டு ரீல் ஓட்டியாச்சு இந்த நாடகம், இது அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆகுது, அவ்வளவுதான் சொல்றாரு. எனவேதான் சொல்லப்படுகின்றது, எல்லாம் நடந்து விட்டது, இனி நடக்க போவது ஒன்றுமே இல்லை. அதனால்தான் சொல்றாங்களாம், எல்லாம் நடந்துச்சு, இனிமே நடக்க போவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்களாம். ஆனால் பக்தி மார்க்கத்தில் கவலைப்பட வேண்டி உள்ளது. பக்தியில எதுவுமே புரிஞ்சுக்காம கவலைப்படுறாங்க, என்னவெல்லாம் கடந்து சென்றதோ அது மீண்டும் நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு.
பாபா சொல்றாரு, நீங்க ஏற்கனவே வாழ்ந்தீங்கல்ல, அந்த வாழ்க்கைலாம் திரும்ப நடக்கும். திரும்ப எல்லாமே என்ன ஆகும், அடுத்த கல்பம் ரிப்பீட் ஆகும், எல்லாமே மீண்டும் நடைபெறும் சொல்றாரு பாபா. நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். நம்ம 84 பிறவி சக்கரத்தை சுத்தி சுத்தி வந்திருக்கிறோம். இது ஒருபோதும் நிற்காது, மீண்டும் நடைபெறும் சொல்றாரு பாபா. இது எல்லாமே திரும்ப திரும்ப நடைபெறும். இதில் நீங்கள் முயற்சியே செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? பாபா சொல்றாரு, சரி நாடகம் தானே, நான் அப்ப என்ன பண்றது, முயற்சி செய்யாம நான் அப்படியே இருக்கிறேன், எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்கிறேன்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க உங்களால ஆன முயற்சி நீங்க செஞ்சுதான் ஆகணும். இந்த கல்பத்துல செஞ்சிருந்தாதான் அடுத்த கல்பத்திலயும் செய்வீங்க. அப்ப பாபா என்ன முயற்சி? பாபா நினைக்கணும், ஞானம் படிக்கணும், அதான் முயற்சியே. நீங்கள் சொல்வதால் நீங்கள் விலகி செல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அதெல்லாம் நீங்க சொல்றதுனால எனக்கு வேணாம், நான் போறேன், எனக்கு இந்த டிராமாவே வேணாம், இப்பயே விட்டுருங்க, நான் மோட்சம் அடைய போறேன்ட்டுலாம் விலகிலாம் உங்களால போக முடியாது சொல்றாரு பாபா. மோட்சத்தை அடைவதும் ஜோதியில் ஜோதி கலப்பதும் பிரம்மத்தில் ஒன்றி கலந்து விடுவதும் இவையெல்லாம் ஒரே விஷயம்தான் சொல்றாரு பாபா. இது எல்லாமே பொய், இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை. மோட்சத்தை அடையிறதும் முடியாது, ஜோதியோட ஜோதி கலக்கிறதும் முடியாது, பிரம்மத்துல போய் அப்படியே ஒன்றி போயிடுறேன்னு சொல்றதும் இவை எல்லாமே ஒரே விஷயம்தான், இது எதுவுமே நடக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அநேக கருத்துக்கள், அநேக தர்மங்கள், பிறகு உன் வழியே நீயே அறிவாய் என்று சொல்கின்றார்கள். நிறைய பேர் ஆளாளுக்கு அநேக கருத்துக்கள் சொல்றாங்க, விதவிதமான தர்மங்களும் உருவாயிருக்கு, அங்க அவங்களும் விதவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்லிடுறாங்க, கடவுளே நீ உன்னுடைய இதுவே தனிதான், உன் வழியே தனிதான், உன் வழியே நீதான் அறிவாய்ன்னு சொல்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உனது ஸ்ரீமத்தால் சத்கதி கிடைக்கின்றது, அதையும் நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். இப்ப உயர்ந்த வழி நமக்கு கடவுளே கொடுக்குறாரு, அவர் சொல்ற வழியை ஃபாலோ பண்ணாதான் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். அவர் எதுக்காக சொல்றாருன்னா எல்லாமே கரெக்டா தான், முரளில ஒரு பாயிண்ட்டுமே அப்படியே வேத வாக்கு மாதிரிதான். அது எதுக்காகனா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. நமக்கு முன்னாடியே தெரிவிச்சிருவாரு எல்லாத்தையுமே, என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதுக்கு ஸ்ரீமத்துன்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு, அதை ஃபாலோ பண்ணாதான் நம்மளால தப்பிக்க முடியும். நம்ம ஏதாவது ஸ்ரீமத்தை மீறினோம்னா கண்டிப்பா மாட்டிக்கும். ஒரு சாப்பாட்டுல கூட ஏதாவது நம்ம தவறா ஏதாவது சாப்பாடு வாயில போட்டுட்டோம்னா முடிஞ்சிருச்சு, அப்படியே நமக்கு அதோடைய எஃபெக்ட் தெரிஞ்சிடும் வாழ்க்கையில. நம்மளால கோபத்தை விட முடியாது, காமத்தை விட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இந்த விவகாரத்துல இருந்து தப்பிக்கணும்னா ஸ்ரீமதை தவிர வழியே கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அதான் பாபா சொல்றாரு, நீங்கள் வரும்போது நாங்களும் தெரிந்து கொள்வோம். இதெல்லாம் சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க தூய்மை அடைவோம் சொன்னீங்க, பாடம் படித்தால் சத்கதி அடைவோம், சத்கதி அடைந்து விட்டால் யாருமே அழைப்பதில்லை. பாருங்க, சத்கதி அடைஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பாபாவே கூப்பிட மாட்டோம். எது கூப்பிட போறோம், நம்ம தான் ஜாலியா சொர்க்கத்துல வாழ போறோம் இல்லையா, அதனால அதுக்கப்புறம் கடவுளை கூப்பிடவே மாட்டோம். பாபா சொல்றாரு, இந்த சமயத்தில் அனைவரின் மீதும் துக்கத்தின் மலையே விழப்போகிறது. இப்போ உலகமே பாருங்களேன், துக்கத்தின் மலையே விழப்போகுது சொல்றார் பாபா. ரத்த களமாக விளையாட்டை காண்பிக்கிறார்கள். கோவர்த்தன மலையும் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விரலால மலை தூக்கப்படுகின்றது. கோவர்த்தன மலையை விரலால சுண்டி விரல் கொடுத்தாங்க எல்லாருமே, அந்த மலையே தூக்கிட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. அது ஒண்ணுமே கிடையாது. இப்ப பரமாத்மா வந்துட்டாரு, அவருக்கு நம்ம சுண்டி விரல உதவியா கொடுக்குறோம். அவங்கவுங்களால முடிஞ்ச உதவி, நம்ம வைப்ரேஷன்ஸ் பரப்புறோம், அவ்வளவுதான். அவங்கவுங்க வீட்டிலே இருந்துட்டு தூய்மை ஆகிறோம், அவருக்காக தூய்மையினுடைய உதவி செய்யறோம். நம்ம தூய்மையா இருந்து ஸ்ரீமத் படி நடந்து நல்ல அதிர்வலைகளை பரப்புறோம், இதுதான் அவருக்கு நம்ம செய்யற உதவி. உலகமே மாற்றம் அடைஞ்சிருது. அந்த உலகம் எப்படி ஒடுக்க ஆயிடுச்சு இல்ல, உலகம் அழகா படைச்ச உலகம் எப்படி ஆயிடுச்சு, இப்ப திரும்ப நம்மளோட உதவியின் மூலமா அவர் அழகாகிறாரு. இதன் அர்த்தம் நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சில குழந்தைகளே இந்த துக்கம் எனும் மலையை அகற்றுகின்றீர்கள். பாருங்க, இந்த துக்க மலையை இப்ப உலகம் ஃபுல்லா துக்க மலை விழுதுல, இந்த துக்கம் எனும் மலையை யார் அகற்ற போறது, நீங்க தான் சொல்லி பாபா சொல்றாரு. துக்கத்தையும் பொறுத்து கொள்கின்றீர்கள், அதனால உங்களுக்கு வர துக்கத்தை கூட நீங்க பொறுத்துக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, நீங்கள் மனதை வசீகரிக்கும் மந்திரத்தை அனைவருக்கும் தர வேண்டும். நம்ம பாருங்க, மனதை வசீகரிக்கும் மந்திரம் அதை எல்லாருக்கும் கொடுங்க. துளசிதாஸ் சந்தனம் அரைத்ததாக சொல்கின்றார்கள். ராஜ திலகம் அவரவர் முயற்சிக்கேற்ப கிடைக்கின்றது. இந்த துளசிதாசர் சந்தனம் அரைச்சது நம்ம நெற்றியில வெற்றி திலகம் இருக்குல்ல, அந்த ராஜ திலகம் நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் ராஜ்யத்திற்காக படிக்கின்றீர்கள். இப்ப நம்ம சும்மா ஒண்ணும் படிக்கல, தேவதையாவதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம், ராஜ்யம் அடையத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு பாபா. அவங்களாம் எப்படி MBBS படிச்சு டாக்டர் ஆகுறாங்க, அந்த மாதிரி நம்ம ராஜ்யத்துக்காக இப்ப படிச்சு நம்ம தேவதையாக போறோம். பாபா சொல்றாரு, நீங்கள் ராஜாங்கத்தை அடைவதற்காக படிக்கின்ற ராஜ யோகத்தை கற்பிப்பவர் ஒரே பாபா தான். இப்போது நீங்கள் வீட்டில் அமர்ந்துள்ளீர்கள், இது தர்பார் அல்ல.
ராஜாக்களும் மகாராஜாக்களும் சந்திக்கும் இடம்தான் தர்பார் என சொல்லப்படும். இது பாடசாலையாகும். பாருங்க, இது வந்து தர்பார் கிடையாது, இங்க பாடசாலை. இங்க வந்து குருவும் அதாவது ஆசிரியரும் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, இறை மாணவர்களும் இருக்கிறாங்க. யாரேனும் பிராமணி ஒருவர் விகாரிகள் யாரையும் அழைத்து வரக்கூடாது என்று புரிய வைக்கப்படுகிறது. பாபா சொல்றாரு, இங்க மதுபன்களாம் இந்த விகாரிகள் யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு புரிய வைக்கப்படுது சொல்றாரு. நம்ம அழைச்சிட்டு போனோம்னா நமக்கும் அந்த இது வந்துடும், அந்த பாவம் வந்து சேர்ந்துரும். அதனால பாபா சொல்றாங்க, பதித மாணவர்கள் வாயுமண்டலத்தை கெடுத்து விடுவார்கள். யாரெல்லாம் அந்த 5 விகாரத்துல போறாங்களோ அவங்களுக்கு வந்து அங்க வாயுமண்டலத்தை கெடுத்துருவாங்க. ஏன்னா அங்க வந்து இந்திரபிரஸ்தம் சொல்லுவாங்க, இந்திர சபை. பாபா வர இடம் இந்திர சபை. அந்த இடத்துல வந்து வாயுமண்டலத்தை கெடுக்க கூடாது சொல்லி பாபா சொல்லுவாரு. அங்க வந்து எல்லாரும் யோகா பண்ணுவாங்க, அப்படி தூய்மையா இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு வாயுமண்டலத்தை கெடக்கூடாது சொல்லி சொல்லுவாங்க. பாபா மீட்டுக்கு அந்த மாதிரி நடக்கும். எனவே அனுமதி கிடையாது. அதனாலதான் அனுமதி கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையானால் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனா அவங்க ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாயிட்டாங்கன்னா கண்டிப்பா அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது ஒரு சிலரை அனுமதிக்கப்படுகின்றது. இப்போ சிலரை மட்டும் அனுமதிக்கிறாங்க சொல்றார் பாபா. இங்கிருந்து சென்ற பிறகு தூய்மை இழப்பார்களானால் தாரணை செய்யவில்லை என்றால் இது தனக்குத்தானே சாபத்தை ஏற்படுத்தி கொள்வதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மதுபனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க போய் திரும்ப பழையபடியே இருந்து தூய்மை இழந்தாங்கன்னா, தாரணையே ஆகலைன்னா அவங்க தனக்குத்தானே சாபத்தை, யானை தன் தலை மேலே மண்ணவாரி கொட்டிக்கணுவாங்களா, அந்த மாதிரி தனக்குத்தானே சாபம் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விகாரமானவர்கள் ராவணன் வழியில் தான் நடக்கிறார்கள். யாரெல்லாம் விகாரத்துல போறாங்களோ அவங்க ராவணனோட வழியில தான் நடக்கிறாங்க. ராமனின் வழியை விட்டு ராவணனின் வழியில் சென்று விகாரியாகி கல்லாகி விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அகலிகை கூட ஒரு கல்லா ஆயிடும். உடனே ராமர் வந்து பாதம் பட்ட உடனே அந்த அகலிகை பாருங்க பழையபடி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கதை தான். இப்போ வந்து நம்ம ராவணன் வழியில நடந்து அந்த கல்லா மாறிட்டோம். இப்ப ராமர் வந்து அவருடைய பார்வை பட்ட உடனே நம்ம எல்லாம் திரும்ப என்ன ஆயிடுறோம், அகலிகை வந்து அந்த பெண்ணா மாறுற மாதிரி திரும்ப நம்ம அவரோட வழியில நம்ம மாறிட்டு இருக்கிறோம் தேவதையா. பாபா சொல்றாரு, இப்படி கருட புராணத்தில் நிறைய பயங்கரமான விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். கருட புராணத்தை பாருங்க, அது இப்படி, அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணா இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில வச்சு வறுப்பாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மிருகங்கள் எல்லாம் சாப்பிட்டா அந்த மிருகங்கள் வந்து நம்மள சாப்பிடுமா, அப்படியே அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்களாம். ஆனாலும் பாபா சொல்கிறார், மனிதர்கள் மனிதர்களாக தான் பிறப்பார்கள். அதாவது அந்த கருட புராணத்துல சொல்லிடுறாங்க, இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி போய் நாயா பிறந்துருவீங்க, பூனையா பிறந்துருவீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா பாபா சொல்றாரு, மனிதர்களாக தான் பிறக்க முடியும். ஏன்னா எந்த விதை போடுறோமோ அந்த விதை தானே முளைக்கும். ஆப்பிள் மரம் விதை போட்டா ஆப்பிள் தான் முளைக்கும். அது மாதிரிதான் மனிதர்களா விதை வந்து மனிதர்கள் தான் பிறப்பாங்க, விலங்காக மாறுவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. விலங்காலாம் ஒருபோதும் பிறக்கிறது கிடையாது. படிப்பில் கண்மூடித்தனமான விஷயமே எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இங்கெல்லாம் கண்மூடித்தனமா எதுவுமே படிப்புல நம்ம ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களே, நம்ம கூட போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறோமே, ஏதாவது கண்மூடித்தனமா நம்ம எல்லாமே லாஜிக்கா தானே புரிய வைப்பாங்க, மேக்ஸ்லாம் கூட. அந்த மாதிரி இங்கேயும் வந்து பாபா சொல்லி கொடுக்கறதுல கண்மூடித்தனமாலாம் எதுவும் பாபா சொல்லி தர மாட்டாரு. மனுஷன் போய் விலங்கா பிறப்பான் அப்படின்னா அது எப்படி இருக்கு, கண்மூடித்தனமா தானே இருக்கு, அது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இது உங்களுடைய படிப்பு ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. மாணவர்கள் படித்து தேர்ச்சி அடைந்து சம்பாதிக்கின்றார்கள். இப்ப மாணவர்கள் எப்படி அங்க படிச்சுட்டு அப்புறம் போய் சம்பாதிக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம இப்ப படிச்சு நம்ம தேவதை ஆகிறோம். முழு கல்பமும் நம்ம சம்பாதிக்கிறோம். இந்த இறைவன் போட்ட பிச்சையில தான் நம்ம முழு கல்பமுமே வாழ போறோம். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனதை வசீகரிக்கும் மந்திரத்தை அனைவருக்கும் தர வேண்டும். பாபா சொல்றாரு, மன்மனா பவ என்ற மந்திரம் தான் மனதை வசீகரிக்கும் மந்திரம். பாபாவை மனதுனால நினைவு செய்யணும். ஆத்மா பரமாத்மாவை மனதுனால அவர் எப்படி இருக்கிறாரு, ஏதா இருக்கிறாரு, எப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்ணணும். அதை எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பின் முயற்சியால் ராஜ திலகம் பெற வேண்டும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ, புத்தியில ஞானம் தாரணை ஆகுதோ அந்த அளவுக்கு டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆகும். அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில அப்படியே நம்மளுடைய குணங்கள் மாறிட்டே வரும், தாரணை ஆகும். அந்த அளவுக்கு நம்ம அங்க போய் லட்சுமி நாராயணா ஆகும், ராஜ திலகம் பெற முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த துக்கங்களின் மலையை அகற்றுவதற்காக தனது விரலை தர வேண்டும். இந்த விஷக்கடல் கலியுகம், அது பெரிய துக்கத்தின் மலையே இப்ப இருக்குது. எல்லாருமே துக்கத்துல இருக்கிறாங்க. அந்த துக்கங்களின் மலையை நம்ம அகற்றணும்னா தன்னோட சுண்டி விரலை தரணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவுக்கு உதவியாளரா மாறணும். 2வது பாயிண்ட், சங்கம யோக புருஷோத்தமர் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டும்.
இப்போ சங்கம யுகத்துல பிராமணனா நம்ம ஆயிருக்கிறோம். புருஷோத்தமம்னா ஆத்மா உத்தமமாகிற யுகம் இது. இந்த யுகத்துல நம்ம முயற்சி செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை நினைப்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். பாருங்க, உண்மையான கடவுள் நம்மளுடைய அப்பா. அவரை நினைக்கிறதுக்கு நம்ம பயிற்சி பண்ண வேண்டியதா இருக்குது. நம்ம சாதாரண லௌகிக அப்பா கூட பயிற்சி எல்லாம் பண்ண மாட்டோம், அப்பான்னு அப்படி நினைப்போம்ல. ஆனா பாபா பாருங்களேன், அந்த உலகத்துக்கே கடவுள், நம்மளுடைய உண்மையான அப்பா. அவரை நினைக்கிறதுக்கு நம்ம பயிற்சி பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு மறந்து போயிருக்கிறோம் அவரை. அதனால பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாரு நம்மள. மாறாக யோகம் யோகம் என்று சொல்லி குழம்பி விடக்கூடாது. பாருங்க, யோகா 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 பண்றேன்லாம் சொல்லி குழம்பி போயிடாதீங்க. அன்பான அப்பாவை அன்பா நினைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம்: தடைகளை சேவைக்கான முன்னேற்றத்தின் ஏணிப்படிகளாக புரிந்து கொண்டு முன்னேறி செல்லக்கூடிய நிர்விக்னமான உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். பாருங்க, நம்ம சேவை பண்ணும்போது கண்டிப்பா தடைகள் வரும். நம்ம முரளி படிக்கும் போது கூட ஒன்றும் பண்ணாது மாயா. பாபா நினைக்கும் போது மாயா வரும். அது மாதிரி சேவை பண்ணும் போதும் கண்டிப்பா மாயா வந்து பண்ணவே விடாது. நல்லா கேட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம ஏதோ சேவையில நிறைய தடைகள் வந்துகிட்டே, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். நமக்கே வந்து சம்ஸ்கார மோதல் வரும். இந்த மாதிரி தடைகள் வந்து முன்னேற்றத்தின் ஏடிப்படிகளா நினைச்சுக்காங்க. புரிஞ்சுக்கிட்டு எது நடந்தாலும் மாயா என்ன முன்னேற வைக்குது அப்படின்னு நினைச்சுக்காங்க. புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி செல்லக்கூடிய தடையை வென்றவராக நிர்விக்னமாக உண்மையான சேவாதாரியா ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. சேவையானது பிராமண வாழ்க்கையை நிர்விக்னமாக ஆக்குவதற்கான சாதனமாக இருப்பதன் கூடவே சேவையில் தான் தடைகளுக்கான பரீட்சை அதிகமாக வருகிறது. நம்ம சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம மனசா சேவை, எந்த ஒரு சேவை செய்யணும்னா கூட கண்டிப்பா தடைகள் வரும். அதுதான் வந்து பரீட்சை. அதுலதான் பரீட்சை அதிகமா வரும், டெஸ்ட் பேப்பர் அதிகமா வரும். நம்ம சேவை செய்யலான்னு போகும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த மாயா பண்ணவே விடாது. ஏன்னா எல்லாரும் மாறிட்டா என்ன வருது உலகத்துல. அதனால சேவையை பண்ணவே விடாது மாயா. தடைகள் ரூபமா வந்து நிக்கும். அதுதான் நமக்கு அதிகமா வரும். அப்ப பாபா சொல்றாரு, நிர்விக்னமான சேவாதாரியை தான் உண்மையான சேவாதாரி என கூறப்படுகிறது. யார் வந்து நிர்விக்னமான சேவாதாரியோ அவங்க வந்து முன்னாடியே அந்த நான் வந்து விக்ன விநாசக் அந்த சுமானத்துல இருந்துருவாங்க. அவங்க எது செஞ்சாலும் பாபா நினைவுலயே செய்வாங்க. அப்ப வந்து அப்ப உண்மையான சேவாதாரி என்று அவங்களுக்கு கூறப்படுகிறது சொல்றாரு பாபா. தடைகள் வருவதும் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. கண்டிப்பா தடைகள் வரும். சேவை செய்யும் போது தடைகள் வரதா செய்யாது, டிராமால பதிவாயிருக்குது சொல்றாரு பாபா. தடைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பா இன்னமும் கூட வரும்ன்றாரு, வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதோட வேலையே வர்றதுதான். ஏனெனில் தடைகள் என்ற பரீட்சை உங்களை அனுபவசாலியாக ஆக்கிறது. தடை வந்தாதானே தெரியும் நம்ம கிட்ட என்ன வீக் பாயிண்ட் இருக்குது, ஏன் அவங்க போனாங்க, நம்ம சேவை பண்ணா ஏன் வெற்றி அடைய மாட்டுது, நம்ம சொன்னா ஏன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சுயமாற்றமே இல்லை, நம்ம ஏதோ சரியில்லை, நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா நம்ம மாறல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணுவோம். அது உங்களை அனுபவசாலியா ஆக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தடை வந்தாதான் உங்களுக்கு அதை வந்து எப்படி முறையடிக்கணும், எப்படி அதை நான் வந்து முயற்சி பண்ணி மேல முன்னேறி போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அனுபவசாலியா மாறுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதனை தடையாக புரிந்து கொள்ளாமல் முன்னேற்றத்திற்கான அனுபவமாக பார்த்தால் தடைகளானது முன்னேற்றத்திற்கான ஏணிப்படிகளாக அனுபவமாகி முன்னேறி செல்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப அதை தடையா புரிஞ்சுக்காம இது எனக்கு முன்னேறத்துக்காக வந்திருக்குது, இது ஒரு ஏணிப்படின்னு சொல்லி அனுபவமாகிட்டே முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: தடை ரூபமாக இல்லாமல் தடைகளை அழிப்பவராக ஆகுங்கள். பாருங்க, பாபா சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களே தடை ரூபமா இருக்காதீங்க, முட்டுக்கட்டை போடாதீங்க. எது சொன்னாலும் என்னால முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளே தடை ரூபமா எண்ணங்களை உருவாக்கிடுவோம். அதனால அந்த தடை ரூபமா இருக்காம தடைகளை அழிப்பவரா விக்ன விநாசக்கா ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.